இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் எடுத்துப்பாங்க. ஆனா இது பொதுவா இந்த ஒரு வழிபாடு மிகச்சிறந்தது அப்படின்னா உங்களோட பார்வை இல்ல. குலதெய்வத்துக்கு பொது வழிபாடே கிடையாது. அது பொது கடவுள் கிடையாது. ஜெனரல் கடவுள் கிடையாது இல்ல. ஆமாங்க. இப்ப என்னுடைய குலம் சார்ந்து ஒரு கலாச்சார பண்பாடு அதுல இருக்கும். உங்க குலம் சார்ந்து ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கும். நிச்சயமா. இது பொது வழிபாடு குலதெய்வத்துக்கு எந்த சொல்லி யாருக்கு இருக்கு வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. கண்டிப்பா. வராது. அது வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆண் தெய்வமாக இருந்தா அமாவாசை போய் வழிபடணும், பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி போய் வழிபடணும். இதுதான் ஜென்ரலா. ஏன்னா ஒருத்தருக்கு சைவம் இருக்கும், அசைவம் இருக்கும், அப்படி நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஒருத்தர் இரவு கும்பிட தன்மை உண்டு, ஒருத்தர் பகல்ல போய் கும்பிட தன்மை உண்டு. குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டுமே குலதெய்வ சந்திக்கக்கூடிய வம்சமும் உண்டு. இப்படி நிறைய குலதெய்வத்துல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது அவங்க செவி வழியாக ஒரு சில விஷயம் செய்வாங்க. குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்த யாரும் பகிரங்கமா சொல்லி செய்யறது இல்லை. அது சொந்த பதத்தோட கொடுக்கக்கூடிய விளையாடுறதுனால அந்த விஷயத்துக்கு அவங்கள மட்டும் தான் கூப்பிட போறாங்க, வேற யாரும் கூப்பிட போறது இல்லை. இப்போ என்னுடைய குலதெய்வத்தை நான் கும்பிட போறேன்னா என்னுடைய சொந்த பந்தங்களை நான் நெருக்கமான உறவுகளை அழைச்சி தான் கொண்டு போய் பார்க்கணும், செய்யணும். அங்க என்ன கலாச்சாரத்தை நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்களோ அதுதான் செய்ய போறோம். குலதெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் பொது வழிபாடுன்றது இல்லை.